வாடகை வீட்டு வெளியில இருக்கு சார். இப்போ இங்கே வந்து பெட்ரூம் சார், இது பாத்ரூம். வாட்டர்லாம் வருதா? தண்ணி கனெக்ஷன் கொடுத்தா அப்படியா? அதுதான் பிரைம் மினிஸ்டர் கடிதம் சொல்லுங்க. எப்படி இருக்கு இதெல்லாம்? நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கீங்க இங்கே? இந்த கலைஞர் உரிமை தொகை வருத்தமா உங்களுக்கெல்லாம்? எல்லாருக்கும் வருது. 1000 ரூபா வந்துட்டு சார். சரி, இப்போ வந்து இடையில வந்து இப்போ 5000 ரூபா சந்தோஷமா எதிர்பார்த்தீங்களா? அதை பொங்கலுக்கு ஜனவரி மாதம் எல்லாம் இப்போ அரசு பண்ணுறதுலாம் உங்களுக்கு வருது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. மகளிர் சுய உதவி இருக்கமா இங்கே? யார் வச்சிருக்கா? எத்தனை பேர் இருக்காங்க? 15 பேர் 20 பேர் இருக்கும் சார். அதில் என்ன வசதி இருக்கு உங்களுக்கு? என்ன வசதி கிடைக்குது? எங்களுக்கு இந்த தையல் மிஷின்லாம் வாங்குறதுக்கு பண்டு இல்லைன்னா நாங்கள் அதில் கடன் மாதிரி வாங்கி குழுக்குள்ளே லோன் மாதிரி வாங்கி சார் இது தொழில் செஞ்சுட்டு இருக்கோம். ஆமாம், ஆரி ஒர்க் அதெல்லாம் பழகினோம் சார். அதனால் குடியுரிமை இதுக்கு வந்து நாங்கள் பார்லிமெண்ட்டில் பல முறை பேசியிருக்கோம். இப்போ கூட சமீபத்தில் கடிதம் எழுதுனே படிச்சிங்களா? அது சார் படித்தோம். பிரைம் மினிஸ்டர் கடிதம் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து அதனால் நம்பிக்கையோடு இருங்க. எல்லாருக்கும் நீங்கள் உதவி செய்யணும். பிள்ளைங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்குதா? ஸ்காலர்ஷிப் எல்லாம் கிடைக்குது. படிக்கலாம். நாங்கள் இன்னொரு குறையா போய் சொன்னாலும் உடனடியாக அந்த குறையை தீர்த்து எங்களுக்கு உடனடியாக அவங்க சர்வீஸ் ஆக்கிறாங்க. எங்களுக்கு சர்வீஸ் ஆச்சு எங்களுக்கு எல்லாமே நிறைவாக செய்து தராங்க. நானும் சொல்கிறேன், ஏதாவது பிரச்சனைனா குறைலாம் சொல்லுங்கள், நாங்கள் செஞ்சு கொடுத்துட்டே இருக்கோம். ஒரு குறையுமே இல்லை சார். எங்களுக்கு குறைன்னு சொல்ல இடம் இல்லை. நீங்கள் இன்றைக்கு எங்களுக்கு எல்லாம் செய்தாரீங்களோ அதையில இருந்து எங்களுக்கு நல்ல ஒரு எந்த ஒரு குறையும் கிடையாது சார். எல்லாமே கிடைக்குது சார். எல்லாமே கிடைக்குது. எல்லாமே உங்களுடைய சப்போர்ட் தான். எங்களுடைய மக்களுடைய அந்த அகதி அப்படின்ற வார்த்தையை நீங்க உண்மையிலே அதுக்கு நாங்க தலை வணங்குறோம் சார். அந்த வார்த்தை 3 தலைமுறைகளா நாங்கள் அகதி அகதி, என்னுடைய பெற்றோரும் அகதி, நாங்களும் அகதி, என்னுடைய குழந்தைகளும் அகதி அப்படின்ற கணத்தை இதயத்தோட இருந்த தருணத்துல தான் நீங்க அந்த பேரை மாத்துனீங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய பாரத பிரதமருக்கு நீங்க குடியுரிமை கொடுக்கணும்னு சொல்லி கடிதம் எழுதுனீங்க இல்லையா? அந்த நேரம் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கு சார். எங்களுக்கு இந்த உதவி செய்ததுக்கு நன்றி. நன்றிலாம் சொல்லாதீங்க, எங்கள் கடமை அது சார்.